அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ சேனலூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை மோல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். போலீஸ் அதிகாரியை அடித்து வாகனத்தால் ஏற்றிவிட்டு தப்பியோடிய போதையாசாமி சிக்கினார். அதே போல் ஃபோன் பாவிக்கிறது மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கையில் வைத்து கொண்டிருக்கின்றீர்கள். மிக முக்கியமான எச்சரிக்கை. ஃபர்வானி அப்பார்ட்மெண்ட்டில் தீ விபத்து, ஓட்டுநர் பரிதாப பலி. சஃபாக் வீதியில் விபத்து. வீதி திறந்துள்ளது, ஆனாலும் கவனம். குவைத்துடைய வங்கிகளில் ரமதான் மாதத்தில் வேலை நேரங்களில் மாற்றம் ஏற்படலாம். அதே போல் பங்களாதேஷியாக மாறிய சவுதி. அதே போல் மிக முக்கியமான தகவல், வீதிகளை கடப்பவர்கள் உங்களுடைய உயிர்களுக்கு நீங்களே உலை வைத்துக் கொள்ளாதீர்கள். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். முதலாவது தகவல், 4வது ரிங் சாலையிலிருந்து 40வது ரிங் சாலை நுழைவு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மூடி இருந்தாங்க. இப்போ பராமரிப்பு பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருது. இருந்தாலும் வீதி ஓப்பனாக இருக்குது. அகமதி போகக்கூடிய சைடு ஓப்பன் பண்ணி இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த ரோட்டில் நீங்கள் போகும்போது மெயின்டெனன்ஸ் வேலை இன்னமும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதால் வாகன ஓட்டுநர்கள் அந்த பகுதிகளில் போகும்போது ரொம்ப கவனமாக போங்க. ஏன்னா ஒரு சைடு இன்னமும் பள்ளமாக தான் இருக்குது, மெயின்டெனன்ஸ் வேலை நடந்து கொண்டே இருக்குது. அதால் போகும்போது ரொம்ப அந்த சைடால் ஓரமாக ஒட்டி போகாதீங்க. கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் அருகிலிருந்து ஓரமாகியே போங்க. இந்த தகவலை தந்த கார்த்தி சகோதரருக்கும் ரொம்ப நன்றி. அடுத்ததான் மிக முக்கியமான ஒரு தகவல். இந்த தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவைத்துடைய அஹ்பார் செய்தி சேவை சமீபத்திய ஆய்வு பற்றிய ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் குழந்தைகளின் மன ஆரோக்கியத்திற்கு சமூக ஊடகங்களை மிகப்பெரிய அச்சுறுத்தலாக பெற்றோர்கள் கருதுகின்றனர். அவர்கள் மீது தோன்றும் கவலை, திரும்ப பெறுதல் மற்றும் மன அழுத்தம் ஆகியவற்றின் அறிகுறிகள். கடைசியில் அவர்களின் கல்வி செயல்திறனை பாதிக்கும். அதே போல் இது பெரியவர்களின் தூக்கத்திறனையும் பாதிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. பள்ளி மாணவர்களுடைய கல்வித்திறனையும் பாதிக்குது. அதே மாதிரி தூக்கம் மிக முக்கியமான பாதிப்பை ஏற்படுத்தும் தூக்கத்துக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்க்ளூடிங் மீ, நம்ம எல்லோரும். இப்போ நானும் சோஷியல் மீடியா எதுக்காக நான் உங்களுக்கு நியூஸ் தரத்துக்காக கண்முழிச்சிருக்கிறேன். அதே மாதிரி ஒரு சிலர் அதில் அடிக்ட் ஆகி போய் இந்த வீடியோ பார்க்குறது, டிக்டாக் பார்க்குறது, இந்த மாதிரி இதெல்லாம் கண்முழிச்சிருக்கிறாங்க. தூக்கத்தை இழந்துடுவோம், மிகப்பெரிய நோயில் விழுந்துடுவோம்னு சொல்கிறாங்க. தயவுசெய்து ரொம்ப கவனம். ஃபோன் பார்க்குறத முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணிக்கோங்க. புஹலேஃபா பகுதிகளில் பாதுகாப்பு ரோந்து சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருந்த அதிகாரிகள் வாகனம் ஒன்றை நிறுத்தும் போது அந்த வாகனத்தை நிறுத்தாமல் தப்பி ஓடிய நபர். அதன் பிறகு விரட்டி நபரை தேடி பிடிச்சிருக்கிறாங்க. பிடிச்சு செக் பண்ணும்போது பார்த்தா வண்டி ஃபுல்லாகவே சாராய போட்டில்கள் இருந்தது தெரிய வந்துள்ளது. அதே மாதிரி ஒரு அதிகாரியின் மீது மோதிவிட்டு தான் இவர் தப்பி ஓடி இருக்கிறாரு. இது சம்பந்தமான வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. சம்மந்தப்பட்ட நபரை கைது செய்து கால்லையும் சங்கிலி போட்டு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ரொம்ப கவனம். மதுபான வியாபாரிகள் இனி வரும் காலங்களில் சிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதிகப்படியான சோதனைகள் தொடர்ந்துமே ஒரு பகுதிகளிலையும் நடக்குது. அடுத்ததாக, குவைத்துடைய வங்கிகள் எதிர்வரும் புனித ரமதான் மாதத்தில் வேலை நேரங்களில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கான ஆலோசனைகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இனி வரும் நாட்களில் வரவிருக்கும் ரமதானுக்கான வேலை நேரத்தை மாற்றி அமைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றது. பேங்க் ஒரு வேளை வளமைக்கு மாறாக நேரத்தோடு மூட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அல்லது ஈவினிங் லேட்டாக ஓப்பன் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக மிக முக்கியமான தகவல், கடைசியில் அடியும் பட்டு ஃபைனும் கட்ட வேண்டி வரும். ஓட்டுநர்கள் ரொம்ப கவனம். அதே மாதிரி தான் பாதசாரிகளும் ரொம்ப கவனம். பிரிகேடியர் ஜெனரல் முகமது அல் சுப்ஹான், பாதசாரிகளுக்காக ஒதுக்கப்பட்ட பாதையில் நீங்கள் பாதசாரிகளை பார்க்கும்போது நிறுத்த தவறினால் முன்னுரிமை கொடுக்க தவறியமையின் மீறலுக்கு உங்களை நீங்கள் ஆளாக்கிக் கொள்கின்றீர்கள். சாலையை தவிர வேறு விடயங்களால் திசை திருப்பப்படுவது உங்களை மீறலுக்கு ஆளாக்கும். 2024 ஆண்டில் 90 வழக்குகள், அதே போல் 284 அபாயகரமான விபத்துகள் பதிவு செய்துள்ளார்கள். குறிப்பாக வீதிகளை கடக்கும்போது இந்த வீதி கடவைகள் அல்லது பாலங்களில் நீங்கள் வீதிகளை கடக்கணும்.
அதே மாதிரி தான் ஏதோ கடவை இருக்குன்ற பேருக்கு உடனே சடார்னு ஏதோ திறந்த வீட்டில் ஏதோ நிலையிற மாதிரி வேகமாக ஓடக்கூடாது. கொஞ்சம் நின்று வாகனத்துடைய டைரெக்ஷனை பார்த்து வாகனம் வேகமாக வருதா, வாகன ஓட்டுநர்கள் நம்மளை கவனிச்சிட்டாங்களா அப்படின்றத கண்டுட்டு அதுக்கப்புறமா ரோடை கடுங்க. ஏதோ நம்ம நம்மளுக்கு கடவை தானே முக்கியம், நாம் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தானே போகிறோம்னு அப்படின்னு திடீர்னு பாஞ்சு போனீங்கன்னா வாகன ஓட்டுநர்கள் சாத்திரக்காரர்களில் முன்னாடியே கணிச்சு வண்டியை நிறுத்துறதுக்கு அதால் ரொம்ப கவனமாக போங்க. 2 பக்கமும் ஆபத்து. அதே மாதிரி தான் ஒருவேளை ஏதாவது டேஷ் கேமரா இருந்து திடீர்னு சடனாக நீங்கள் ரோட்டை க்ரோஸ் பண்ணுறது தெரிய வந்துச்சுன்னா உங்களுக்கு அடிபட்டிருந்தாலும் மரத்தால் விழுந்தவனுக்கு மாடு முட்டின நிலைமை தான், ஃபைனும் கட்ட வரும் அதுக்கப்புறம். அதால் தயவு செய்து ரொம்ப கவனம் ரோடு க்ரோஸ் பண்ணுறவங்க. ஃபர்வானியா அப்பார்ட்மெண்ட்டில் தீ விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்குது. யாருக்கும் எந்த ஒரு தீக்காயமும் இல்லாமல் தீயணைப்புத்துறை சபான் கண்ட்ரோல் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய தீயணைப்பு படை உடனடியாக விரைந்து வந்து தீய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி தீ விபத்துக்கள் ஏற்படும் போது ரொம்ப கவனமாயிருங்க. அரபி இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்றும் தீயணைப்புத்துறையால் கொடுத்துருக்காங்க பாருங்கள். في كل منزل لازم تحرص على وجود أجهزة السلامة مثل مطفاة الحريق وكاشف الدخان، وتركب كاشف الدخان كل غرفة والممرات، وتحط مطفاة الحريق عند مخرج الطوارئ. في حال كان الحريق في بدايته استخدم مطفاة الحريق عشان تمنع انتشاره. احنا نحرص على أن يكون عندك خطة طوارئ وإخلاء. ارسم مخطط لكل طابق في البيت وكل المخارج الرئيسية والثانوية. دائما احرص على وجود مخرجين حق كل غرفة مثل الباب والدرائج. بلغ الأسرة أن في حريق وروح إلى نقطة التجمع اللي متفقين عليها بالمخطط واتصل على هاتف الطوارئ 112. والأهم لما تتصل على هاتف الطوارئ لا ترتبك، وبعدها اشرح نوع الحادث بشكل واضح ولا تنسى تعطيهم العنوان الصحيح. ولأي سبب لا ترجع داخل البيت نهائيا لأنك راح تأذي نفسك وخل رجال الطار يقومون بدور. அதே மாதிரி இன்றைய தினம் காலை ஷஃபாக் பகுதிகளில் நடந்த வாகன விபத்து. வாகனம் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து ரோட்டை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதில் ஓட்டுநர் ஒருவர் இழந்திருக்கிறாரு. தயவு செய்து ரொம்ப கவனம், வாகன ஓட்டுநர்களை வேகத்தை முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணிக்கோங்க. பங்களாதேஷியாக மாறிவிட்ட சவுதி குடிமகன். ஒரு நிமிஷம் நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ونعم والله العظيم ما شاء الله. انا سعوديه القلم والنظاره ما شاء الله. ما شاء الله السكبه ذي. انا سعوديه موجود هناك 5 سنين انا موجود. ما شاء الله تبارك الله. الله كويس. نفر سوق كله نفر سوق. بكر انا سعودي. والله ما شاء الله. سيارتي موترك شنو؟ انا هذا سيل اليوم. اليوم انا اشيل وكاله. هذه موترك؟ ايوه. ما شاء الله تبارك الله. والله انك تستاهل. افتح وين؟ اي والله انا نمباك صدق. الله يبارك لك. الله يبارك لك حبيبي. والله انت تحبنا اجل. انا كله نفر سعودي انا احبه. بيضاه وجهك الله وحنا نحبك والله. الله يرضى قدرك يا حبيبي. الله يسعد الوجه. يا مرحبا يا مرحبا. الله بك مرحبتين. ويش؟ الله يجزاك خير يا بعد روحي. شرفتنا ونورتنا. اجعلني فداك والله. انت الحين سعودي ولا بنغالي وشو اللي انا كلام سيده. 5 سنة انا موجود هناك. شمري معلوم؟ ونعم. انت شمري ولا تعرف الشمري؟ كله معلوم. تعرف اي معلوم. انت تعرف شمر يعني. بيض الله وجهك. الله يجزاك خير يا بعد روحي. الله يرحم والديك. الله يرحم امك. انت تراك لخمتني. انت وش انت من انت؟ كيرلا معلوم؟ اي كيرلا معلوم. عبر بدين. انا طالب خشمك وطالب شو والله مسعد هاللحيه. شو والله مسعد انك تعلمني وش انت ومن انت. ابوك انا سعودي يا بعد روحي. بيض الله وجهك. ايش روعتني الله يصلحك. الله يرحم والديك. الحرام اني احس منك من لا تقمص حركات பாத்துட்டீங்களா? போங்க போங்க உங்க வேலையை பாருங்க. பயப்புள்ள கொஞ்ச நேரத்தில் காமெடி பண்ணி விட்டார் பார்த்தீங்களா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா குவைத்தி இல்லை சவுதி நபர் தான், சவுதி நாட்டை சார்ந்தவர். ஆனால் பங்களாதேஷ் நபர் மாதிரியே அந்த ஸ்லாங்க்லேயே பேசும்போது அட கண்ணாடியெல்லாம் வச்சுருக்க அப்படின்னு இந்த மனுஷன் என்னடா சவுதிக்காரன் மாதிரியே இருக்கிறானே அப்படின்னு. வண்டியெல்லாம் வாங்கியிருக்கிறியா, எங்கே அன்லாக் பண்ணி காட்டு அப்படின்னு சந்தேகத்தில் வண்டியெல்லாம் அன்லாக் பண்ண வச்சு பார்க்குறாரு. கடைசியில் பேசிகிட்டு இருக்கும்போது இடையில சவுதி ஸ்லாங்கில் நல்லா அழகாக பேசும்போது என்னப்பா நீ சவுதியா இல்லை பங்காளியா அப்படின்னு கேட்கும்போது நான் சவுதி தான், நல்லா பங்காளி பாஷை பேசுவோம் அப்படின்னு காமெடி பண்ணி ப்ராங்க் பண்ணி விட்டார். இந்த மாதிரி ஒரு சிலரும் சில வீடியோக்கள் முன்னாடிலாம் போட்டாங்க. அதே போல தான் சோஷியல் மீடியா பயனாளர்கள் தயவு செய்து முடிந்த வரைக்கும் உயர்த்திக்கிட்டே தான் இருக்க சொல்லும். எவ்வளோ நேரம் பார்த்தாலும் சலிக்காது
சில சோஷியல் மீடியாக்கள், குறிப்பாக இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டிக்டாக், யூடியூப்பை பொறுத்தவரையில் நீங்கள் அந்த லிமிட் இருக்குது. இப்போ ஒரு படமோ ஒரு வீடியோவோ பார்க்கும்போது அது எண்ட் இருக்குது, முடிஞ்சிடும். ஆனால் இந்த மற்ற சமூக வலைத்தளங்கள் அப்படி இல்லை. மேலே உயர்த்த உங்களை உயர்த்த சொல்லிக்கிட்டே இருக்கும். கவனமாக இருங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.